இந்த ஆர்டிஸ்ட் 180 டேக் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த டைரக்டர் 280 டேக் எடுக்க சொல்றாரு. என்ன படமோ என்ன தொப்பி போட்டு தாவாங்க வரவ போடா ஃப்ரேம்ல வந்து நடுவுல வந்துட்டே. டேய் ரொம்ப உள்ள இன்சர்ட் பண்ணிடாத. போடா டேய் என்ன இருக்கற அப்படி பாத்துட்டு இருக்க. பேசினால டென்ஷன் ஆயிடுவானே. எல்லாத்தையும் கேளு. என்ன டேய் இங்க வாடா. கேமரா ரெடியா? ஆக்ஷன். ஐயோ 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 முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் கண்ணாடிய பார்த்தே வளர்ந்தவ, ஆனா இப்போ பார்த்து பார்த்து இந்த கண்ணாடியே தேஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பாக்குறது, எதெல்லாம் பாக்குறது? அடடே வந்துட்டாளே. சீன்ல எந்த சேஞ்சஸும் வேணாமே, நம்ம பழையபடியே பண்ணலாம். ஓகே நீதானா? நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ நல்லா தானே இருக்க? சரி, இதே ஸ்பிரிட்ல நம்ம ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேயா? ஆமா பண்ணியே ஆகணும், ஏன்னா என்னோட கடைசி ஆசை அதுதான். சரி வா வா. இவளுக்கு தான் உடம்பு சரியில்லையே, எப்படி வந்தா? சரி இங்கே உட்காந்துரு, 1 மினிட்ல வந்துடுறேன். இவளுக்கு சுத்தமா முடியலன்னு சொன்னாங்க, ஆனா இவ திரும்ப வந்திருக்கா. டேய் அவ தாண்டா இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, எனக்கு மட்டும் என்னடா தெரியும். மோஸ்ட்லி ஒரு சீன் தான் இருக்கு. இப்ப நம்ம அதே பண்ணிக்கலாமா? அதே பண்ணிடலாம்டா. ஏய் குரு எங்கடா இருக்க? இங்க வா. சார் வந்துட்டேன் சார். அப்படின்னா இவ எப்படி திரும்பி வந்தா? நம்ம சிருஷ்டி எங்க போனா? ரம்யா நீதானே? டாக்டர் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரா? அப்படின்னா எங்களோட சிருஷ்டி எங்க போனா? என்ன மேக்கப் ரூம்க்கு கூட்டு போறீங்களா இல்லையா? என்னடா பண்றது? மரியாதை எஸ்கேப் ஆயிடலாம். சார் வந்துட்டா சார். சஞ்சு என்னாச்சுன்னு தெரியலையே, டாக்டர் வேற இன்னும் வரல. டாக்டர் நீங்க பேஷண்ட் கூட வந்தீங்களா? ஆமா சொல்லுங்க டாக்டர். சாரி பேஷண்ட காப்பாத்த முடியல. என்ன? கடவுளே என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்ன மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்திடு. அம்மா தாயே, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? ஹலோ ரம்யா செத்து போயிட்டாடா. என்னம்மா சொல்ற? ஹலோ ஹலோ ஹலோ. சிருஷ்டி இவள மேக்கப் ரூமுக்கு கூட்டிட்டு போ. சஞ்சு இவனுக்கு என்னாச்சு? வா. ஏண்டா ஏன் அப்படி வேகமா ஓடி வர? என்ன ரத்தம் இது? டேய் ரம்யா செத்து போயிட்டாளா? செத்துட்டாளா? ரம்யா செத்துட்டாளா? இந்த விஷயத்த முதல்ல எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். எல்லாம் ரெடியா? பிக்சர் எங்க சார்? பிக்சர் இப்படி பண்ணா எப்படி வரும்? 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் டேல 50 கோடி ப்ராஃபிட். என்ன சார்? சார் ரம்யா செத்து போயிட்டாங்களா சார்? இப்பதான் எல்லாரும் அங்க பேசிட்டு இருந்தாங்க சார், நானே என் காதால கேட்டேன் சார். அப்படின்னா இங்க இருக்கிறது யாரு? பேய் சார். ப்ரொடியூசர் எஸ்கேப். டேய் அப்படின்னா அவ செத்து போய் பேயா திரும்ப வந்துட்டாலோ? என்னடா
இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்னதான்டா பண்றது? டேய் அவ கூட உட்காந்து கேன்லைட் டின்னரா பண்ண முடியும். வாடா டேய், எல்லாருக்கும் போய் சொல்லலாம். வா வா வா. டேய் எங்கடா எல்லாரும் எங்க போயிட்டாங்க? உள்ள உட்காந்து சீட் விளையாண்டு இருப்பாங்க. எனக்கு எப்பறம் தெரியும்? டேய் எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கடா நம்மளும் ஓடிடலாம். டேய் எல்லாரும் நில்லுங்கடா. உனக்கு என்னடா பிரச்சனை? டேய் ஏதாவது பண்ணி இந்த சினிமாவை முடிக்கணும்டா. டேய் நாம எப்படா சினிமாவை முடிக்க முடியும்? டேய் அவ சொன்னதை கேக்கலையா? அவளோட கடைசி ஆசை இந்த பிக்சர்ல ஆக்ட் பண்ணணும்னு. அதுக்கு டேய் நீ எப்பவுமே பேய் படம் பார்த்ததே இல்லையா? அதுல பேய் எப்ப திரும்ப வருதோ அதோட ஆசையை நம்ம நிறைவேற்றியே தீரணும். அவளோட கடைசி ஆசை இந்த பிக்சர்ல ஆக்ட் பண்ணியே தீரணுங்கிறது. ஒருவேளை இந்த சினிமாவை நம்ம எடுக்காம போனா அவ நம்மள விட மாட்டா. நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்பா. ஏதாவது பண்ணி இந்த சினிமாவை எடுத்து முடிக்கணும். டேய் நீ என்ன இந்த மாதிரி படத்தெல்லாம் பாக்குற? அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டோரிய வேற எங்கள்கிட்ட சொல்ற. ஏய் எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அது 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 வந்து எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஏன்? அது ஏன்னா நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா? நான் தான் சொன்னல ஷூட்டிங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு. சரி நம்ம ஷூட் பண்ண கேமரால பேய் தெரியுமா என்ன? கண்டிப்பா தெரியும்டா. ஏன்னா நாம ஷூட் பண்றது பிளாக் மேஜிக் கேமரால. ஒரே சீன் தானே எடுக்கணும். சீக்கிரம் எடுக்கலாம் வாங்க. ஆக்ஷன். நண்பா நண்பா. டேய் நண்பா அவ இப்ப வரைக்கும் வரல. போய் என்னன்னு பாருடா. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நான் போக மாட்டேன். யாராவது போய் பாருங்கப்பா. சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்பலாம். இல்ல நான் போக மாட்டேன். போடா போ. நண்பா சீக்கிரம் டார்ச் ஆன் பண்றா. சீக்கிரம்டா. டேய் சீக்கிரம் பண்றா. பேய் மேல இல்லடா இவன் மேல காட்டுறா. சீக்கிரமா டைலாக்க சொல்லு. நான் என்ன டைலாக் சொல்றது? அதான் அந்த டைலாக் லாஸ்ட் ஆஸ்கர் டைலாக்க சொல்லு. நான் வந்துட்டேன். நான் பார்த்தேன். நான் வாழ்ந்தேன். நான் இங்க ஓடிட்டேன். நானும் இங்க இருந்து ஓடுறேன். வாங்கடா வாங்கடா. ஏய் சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரமா சீக்கிரமா வேகமா ஏறு ஏறு உள்ள ஏறு வா. ஏய் சுசு, நீ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி செத்து போயிட்டான்னு சொன்னீல. அவ இப்ப என்னடா பேயா வந்திருக்கா ஷூட்டிங்க்கு. ஆனா அவ செத்து போயிட்டான்னு அவளுக்கே தெரியாது. என்ன ஒரு விசித்திரம் பாத்தியா? ஏய் என்னாச்சு? உன் தள்ள ரத்தம் வருது. நண்பா நீ எதுக்கு இங்க நிறுத்தின? அங்க போடுறோம். எங்க? அங்கடா. சீக்கிரம் என்னாச்சு? எனக்கு எதுவும் கேட்கல. கார்ல இருக்காத ஓடி வா. ஓடி வாடா டேய். வந்துடுறா டேய். அங்க இருக்காத வா.
என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன விட்டுரு. அம்மா என்ன ஒண்ணும் பண்ணிடாத, கடவுளே காப்பாத்து. அம்மா தாயா என்ன ஒண்ணும் பண்ணாத விட்டுரு. ஏன்டா ஒரு கோயில் பயந்துட்டு கட்டி இருக்க? கொடுக்குற என்ன எனக்கு விட்டுரு. ஒண்ணும் ஆகலடா. ரம்யா செத்து போயிட்டாடா. ச்சே, இந்த மொபைல் வேற கீழே வந்துருச்சு. இதை நீ முதல்ல சொல்லிருக்கலாம்ல, நாங்களாம் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? டேய், இவளுக்கு ஒண்ணா அவ்வளவு வாங்கடா, வாங்க. டேய், உங்க பின்னாடி போயிருக்கா, வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. போடா, போடா, சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. முதல்ல அந்த ரிங்டோனை மாத்துறீ. ஹலோ, நான் ஹாஸ்பிடல்ல இருந்து கால் பண்றேங்க. ரம்யான்ற பேஷண்ட்ட அட்மிட் பண்ணிருக்கீங்க. யாராவது வந்து உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போறீங்களா? ரம்யா செத்து போகலையா? அப்ப அந்த டாக்டர் சொன்னாரு ரம்யா செத்து போயிட்டான்னு. ரம்யான்ற பேஷண்ட் ஹாஸ்பிடல்ல இல்ல, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யார் சொன்னது உங்களுக்கு? அதான் ஸ்பெட்ஸ் போட்டு பூனை கண்ண மாதிரி இருந்துச்சு, அவதான் சொன்னாரு. ஓ, அந்த டாக்டரா? அவங்க ட்வின்ஸ். அநேகமா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னப்பா விஷயம்? என் பேஷண்ட் செத்து போயிட்டாங்க. என் பேஷண்ட் ஓடி போயிட்டாங்க. டேய், அப்படின்னா உயிரோட இருந்தவள பேய் நினைச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டோமா? என்ன நீங்கலாம்? ஓ மை காட், என்னடா இதெல்லாம்? எப்படி இப்படி ஆச்சு? ரம்யா 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 ரம்யா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றேன். முதல் சினிமா இது. இந்த சினிமா இப்படி ஆயிடுச்சு. டேய், ஹாரர் மூவினாலே ரொம்ப கன்ஃபியூஸ்டா. நம்மளோட டென்ஷன் கொஞ்சம் இப்ப அதிகமாயிடுச்சு, அவ்வளவுதான்டா. போலீஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலாமா? போலீஸா? டேய், போலீஸ் கிட்ட போனா நமக்கு தான் அது பிரச்சனை. இந்த ப்ராப்ளத்தை நாமளே ஏதாவது பண்ணி சால்வ் பண்ணிடலாம்டா. அதே எப்படிடா? இங்க பாருங்க, இங்க நடந்ததை எல்லாரும் மறந்துருங்க. அடுத்ததா என்ன பண்ணலாம்னு பாருங்க. அடுத்தது என்ன பண்றது? இந்த மாதிரி வேற ஏதாவது நடக்கிறதுக்குள்ள நம்ம ஊருக்கு போயிடலாம், வாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த டென்ஷன்ல நம்ம ஊருக்கு போக கூடாது. இந்த பக்கத்துலயே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஐயோ, நான் வரலப்பா, நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் ஊருக்கு போறேன். சரி, அப்படின்னா நாளை காலைல இவ ஊருக்கு போட்டோம், நம்ம எல்லாரும் கெஸ்ட் ஹவுஸ் போலாம். சரி.